ஹாய் நண்பர்களே, நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வெண்பூசணிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். உண்மையாகவே அது சூப்பரான ஜூஸு. அது குடித்தானா உடலுக்கு ரொம்ப நல்லது. வாங்க அதனோட மருத்துவ குணத்தையும் அந்த ஜூஸ் எப்படி செய்கிறதுங்கிறதையும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வெண்பூசணிக்காய் ஜூஸு எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பூசணிக்காய் ஜூஸுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அது உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆக்கும், கொழுப்பெல்லாம் குறைச்சிரும். நீங்கள் தொடர்ந்து இது 20 டேஸ் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட் தெரியும். நம்ம அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சொரக்காவை இப்படி ஃப்ரண்டில் உள்ள இதையும் அப்புறமா பேக்கில் இதையும் கொஞ்சம் கட் பண்ணி இப்படி எடுத்துக்கிட்டு, அதை எடுக்கிறதுக்கு நம்ம இப்படி ஒன்று எடுத்துக்கலாம். தொலி எடுக்கிறதுக்கு இந்த மேலோட தொலியை மட்டும் இப்படி சீவி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த அளவில் நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா இதை ஒரு வாஷ் பண்ணிக்கிட்டு நம்ம இதை கட் பண்ணணும். பார்ப்போம். நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை இன்னும் இப்படி கட் பண்ணிக்கிட்டு இந்த உள்ளே இருக்க விதைகள் எல்லாம் எடுத்துக்கலாம். அது நமக்கு வேண்டாம். இந்த விதைகளெல்லாம் எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு இதை ஒரு அடி அடிச்சுக்க போகிறோம். அதனால் இந்த விதைகள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ நம்ம இவ்வளோ நீட்டாக கழுவி எடுத்தாச்சு. இது இன்னும் சின்ன சின்ன பீஸாக இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி தான் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்க முடியும். அப்போ தான் சீக்கிரமாக அது அரைஞ்சிரும். இல்லைன்னா திக்காக அப்படியே கிடக்கும். இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம இதை ஆட் பண்ணும்போது எதுவுமே போட வேண்டாம். அப்படியே வெறுமையாகவே அரைச்சிக்கலாம். எதுவுமே இதுக்கு கூட சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இப்படி திட்டாக தான் இருக்கும், பரவாயில்லை. நம்ம இதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபில்ட்ரு பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை கீழே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி விடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ கை வச்சு நம்ம இந்த அளவில் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நமக்குனால நம்ம கையை போட்டு பிசைஞ்சிக்கலாம். வேறு யாருக்காவது கொடுக்குறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டாலே அது எல்லாம் அழகாக வந்துடும். இப்போ அதை நான் தான் குடிக்க போகிறேன். அதனால தான் நான் எப்படி கையை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கிறேன். ரொம்ப நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் ஃபில்ட்ராகி வராத அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஜூஸை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அழகாக ஃபில்ட்ராகி வந்துருச்சு. இந்த ஜூஸை நம்ம இப்போ இந்த கப்பில் மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான வெண்பூசணிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் தேவைன்னா கொஞ்சமாக ஹனி சேர்த்து குடிச்சிக்கலாம். டேஸ்ட்டு வேணுங்கிறவங்க கொஞ்சமாக ஹனி சேர்த்து குடிச்சிக்கோங்க. இல்லைனா இப்படியே குடித்தா கூட நல்லா தான் இருக்கும். நான் இப்படியே தான் குடிப்பேன். இப்போ வாங்க நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வெண்பூசணிக்காய் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதோட மருத்துவ குணத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஜூஸை ரெகுலராக நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா ஃபேட் லாஸ் கண்டிப்பாக ஆகும். கொழுப்பெல்லாம் குறைஞ்சி தொப்பை கம்மியாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதுக்கு உதாரணமே ஒன்று சொல்லணுன்னா நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 80 கிலோ இருந்தேன். இப்போ 69 கிலோ ஆயிருக்கேன். அதுக்கு காரணமே இந்த ஜூஸ் மட்டும்தான். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இது நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது. அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும்போது இதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது கிளியர் ஆகும். கண்டிப்பாக சொல்கிறேன், இதை நீங்கள் குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இதனோட பெனிஃபிட் உங்களுக்கும் தெரியும். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை இப்படியே குடிச்சிடலாம்.
தேவைங்கிறவங்க மட்டும், டேஸ்ட் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இதில் கொஞ்சமாக ஹனி சேர்த்து குடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை ஆல்ரெடி குடிச்சிட்டு இருக்கனால எனக்கு இதோட பெனிஃபிட் என்னங்கிறது தெரியும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் ஹனி சேர்க்காம தான் குடிப்பேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஹனி சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ.